வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல புதிய கணக்கு வழக்கு தொழில தொடங்கக்கூடிய பூஜையை நம்ம ஜனகம்மா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பூஜையில இனி தமிழ் தான் இருக்க போறா அப்படின்னு சொன்ன உடனே செம கடுப்பாகுது நம்ம மீனாவுக்கு. இதுவரைக்கும் நம்மளை இருத்தி தான் அந்த கணக்கு வழக்கு பூஜையை தொடங்கினாங்க அத்தை. இப்போ நான் வழி விட்டு அந்த தமிழ் வரணுமா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் கணேசனை ஊட்டி விடுறாங்க. இனி ஒன்ன ஓரம் கட்டிட்டு கம்பெனியில் எல்லா பொறுப்பையும் இந்த தமிழ் எடுத்துக்கிடுவா, நீ விடாத, எப்படியாவது அந்த பூஜையில் அவள் கலந்துக்க கூடாது, நீ தான் இன்னைக்கு பூஜையில் கலந்துக்க போகிற, அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணுவோம் அப்படின்னு செம்மையாக ஒரு ஸ்கெட்சை போட்டு அடிக்கிறாங்க நம்ம கணேசன். அதாங்க தமிழை ஒரு ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு விடுவாங்களா பிரகாஷ்? ஏன் தங்கச்சி ஜெயாவோட பிள்ளை தான் தமிழ். அப்படி இருக்க நேரம் இப்படி அவியலத்துக்கு அநியாயம் பண்ணக்கூடிய நம்ம மீனாவையும் கணேசனையும் விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கணேசனின் தோலை உரிக்கிறாங்க பிரகாஷ். அதோட பார்த்தோன்னா நம்ம தமிழ் கலந்துக்கிட்டு அந்த கணக்கு வழக்கு புதிய கணக்கு வழக்கு பூஜையை கலந்து வெற்றிகரமாக முடிக்கிறாங்கங்க. நம்ம ஜெயா இந்த வீட்டில் இல்லை தான், ஆனால் என் தங்கச்சி பிள்ளைக்கு நான் முன்னுரிமை கொடுத்து தான் தீர்வேன் அப்படின்னு பிரகாஷ் களம் இறங்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேமா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். ஜனகம்மா மீனா கிட்ட புத்திமதியை எடுத்து சொல்கிறாங்க. இந்த பாரு, உன் வீட்டு மருமகளுக்கு நீ முன்னுரிமை கொடுக்கணும். நீ வந்த பிறகு நான் எப்படி ஒதுங்கிக்கிட்டு உனக்கு முன்னுரிமை தந்தனோ அதே மாதிரி வந்தவங்களையும் வாழ விடணும். அதுக்காக நீ உன் மாமியார் அஜாரகத்தை எல்லாம் விட்டுட்டு தமிழை உன் பொண்ணாட்டு நீ பார்க்க கற்றுக்க அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் நம்ம கணேசன் ஊட்டி விட்ட இதில் இது காது கொடுத்து கேட்பார் இல்லை அப்படின்னு நம்ம மீனாவை சொல்லிட வேண்டியதான். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கணேசன் கேட்குறாங்க, இந்த பாரு, அடுத்த வருஷத்துக்கான புதிய கணக்கு வழக்கு தொடங்கக்கூடிய பூஜை நடக்க போகுதுல, அந்த பூஜையில் போன வருஷம் எல்லாம் நீ தானே இருந்த, இந்த வருஷம் மட்டும் இப்போ வீட்டுக்கு புதுசாக வந்தவளுக்கு தூக்கி கொடுத்துடணுமா என்ன? அப்படி ஒன்றும் கணக்கு கிடையாது. இந்த வருஷம் நீ தான் பூஜையிலே இருக்க போகிற. எப்படி ஜனகாமாவை ஏற்பாடு பண்ணுறாங்க, அதில் எப்படி நம்ம மண்ணை தூவ அப்படின்னு நம்ம கணேசனுக்கிட்ட ஐடியா கேட்ட நம்ம மீனா கேட்க, அதெல்லாம் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நம்ம தமிழக ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. இப்போ அவள் இல்லை, இனி அத்தை ஒன்றை தான் கூப்பிடணும் அப்படின்னு அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தமிழை பர்பஸாக செய்தது மாதிரி இருக்குது அப்படின்னு பிரகாஷ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரூமில் பூட்டி வச்சுருந்த நம்ம தமிழை அவங்க திறந்து விட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா யாரோ என்ன பூட்டிட்டாங்க, அது வேறு யாரும் இல்லை, இந்த கணேசன் தான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் கணேசனின் தோலை உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பிரகாஷ். நம்ம ஜெயாராணியும் கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஜனகம்மா இப்படியெல்லாம் தமிழை அடைச்சி போட்டால் இந்த கணக்கு வழக்க மீனாவை வச்சு செய்திடலாம் நீ பார்த்தியா அப்படின்னு அந்த இடத்துல கணேசன்ட்ட, இந்த பாரு, இது எங்கள் வீட்டு பிரச்சனை, நீ பாட்டுக்கு வாயை மூடிக்கிட்டு இரு. இப்போ இந்த வீட்டுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்தாச்சு, அது தமிழ் கையில் தான் அந்த அதிகாரம் போகுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, ஆளாளுக்கு என் தங்கச்சிக்கு நான் சப்போர்ட் பண்ண என்னைய அடிக்க வந்துட்டாங்க. இது வரைக்கும் படுக்கையில் இருந்த மச்சான் இப்போ கை நீட்ட ஆரம்பிச்சிட்டாரு, இது நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு அந்த இடத்துல உஷாராயி கணேசன் நம்ம மீனாட்டா இனிமேல் இருக்க மாட்டேமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு பெட்டியை கட்டிட்டு போக நிற்கிறாங்கங்க கணேசன்.